done? I'm almost. Wow. So you're using your blush to hi guys. I've also used my blush. Am I good? Yes. And I also helped Neela using her eyeshadow. Blush is stuck. ஹலோ வெல்கம் டு பிகேஸ் டைரி. இந்த 5 மினிட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட சண்டே ரொட்டீன் தான். சண்டேனாலே ஜாலியாக இருந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு வேண்டியதாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த டே அப்படியே நல்லா போகும். இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக நாங்கள் டெம்பிள் கிளம்பியாச்சு. சண்டே நாங்கள் இது வரைக்கும் டெம்பிள் போனதில்லை. இன்னைக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி ஓகே இன்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் தான் இட்ஸ் ஓகே நான் ஸ்கூலுக்கு போயிட்டா போக முடியாது வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. மார்னிங் ஒரு 10:30 போல கிளம்புனோம். மழை அவ்வளோ மழை. நல்லவேளை நாங்கள் வெதர் பார்த்துருந்தா கண்டிப்பாக மழையை காரணமாக வச்சு டெம்பிள் போகிறத ஸ்டாப் பண்ணியிருப்போம். பட் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த கிளம்புற வரைக்கும் தான் ஒரு மாதிரியாக மூட் அவுட் இருக்க மாதிரி இருக்கும். காரில் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க. நானும் என் பிள்ளைங்களும் வேகமாக இறங்கிட்டோம். அது மழை பயங்கரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு பின்னாடி இறங்கி வந்தாங்க. அவர் வர்ற கேப்பில் நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். ஏன்னா காரை விட்டு வெளியே வந்தால் அவ்வளோ நனைஞ்சிருவோம். ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் உள்ளே வந்துட்டாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நோட்டீஸ் இருக்குது பாருங்கள். நேற்று தான் இங்கே அனந்த் மேளா நடந்திருக்கு. அனந்த் மேளானா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஸ்டால் போட்டு எல்லாமே சேல் பண்ணுவாங்க. நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. ஃப்யூச்சரில் தான் நாங்கள் பிளான் பண்ணணும். அதே மாதிரி இந்த டெம்பிளில் நிறைய நோட்டீஸ் போர்டெலாம் இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் என்னென்ன ஈவெண்ட் வருதோ அங்கே போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்து நம்ம டேவை பிளான் பண்ணிக்கலாம். வீடு வந்து டெம்பிள் அலோடு கிடையாது. அதனால தான் நாங்கள் வெளியிலே கொஞ்சம் கவர் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வால்மார்ட் போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். என் பொண்ணு வந்து அங்கே கீழே இருக்க கோலம் பற்றி சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த மாதிரி கோலம், இந்த ரங்கோலி, கையில் மெகந்தி போடுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த இந்தியா போனால் தான் இதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வால்மார்ட் போனோம். யூஎஸ் பொறுத்தளவு நிறைய வால்மார்ட் இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ போன வால்மார்ட்ல ட்ரெஸ்ஸு, ஷூஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. நல்ல டீல்லையும் இருக்கும். ஸோ எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சம்மருக்கு தேவையான அவுட்ஃபிட்டு கொஞ்சம் வாங்கினாங்க. இப்போல்லாம் குழந்தைங்களோட சாய்ஸாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எது பிடிக்காதோ அதவே வாங்கி கொடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஜூஸ் அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஜூஸ் கொஞ்சம் வாங்கிட்டு 2 hours நாங்கள் அங்கே இருந்தோம்னு நினைக்கிறேன். கடைசியில் பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போய் வீட்டில் சமைக்கிறது கஷ்டம்ன்ட்டு வால்மார்ட்டில் இருக்கிறப்பே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அப்படியே பக்கத்தில் எங்கள் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபுட்டை பிக்கப் பண்ண போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இந்தியன் ஸ்டோர் இருக்குது, வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை போய் அவர் வாங்க போயிட்டாரு. கார் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. டெம்பிளில் ஒரு 1/2 hour தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அங்கே அவ்வளோ ஆளுங்களும் இல்லை. கொஞ்சம் ஆளுங்க இருந்தால் கூட யார் கூடயா பேசிக்கிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சாமி கும்பிட்டோம், ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 1/2 hour தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் வால்மார்ட்டில் நீங்கள் சொன்னா நம்பவே மாட்டீங்க, ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஜூஸ் இந்த ஐட்டங்கள் தான் வாங்கினோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours இருந்திருப்போம். ஒரு மாதிரி டயர்டே ஆயிடுச்சு. ஒன்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசி அவ்வளோ, ஆனால் சாப்பிடவே தோணலை, அந்த அளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒன்றா செட் பண்ணி வச்சுட்டு ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போனோம். இன்னைக்கு நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா மட்டன் பிரியாணி, குழந்தைங்களுக்கு நூடுல்ஸு, எப்பயும் போல அஸ்யூஷுவல் தான். வேற எது ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த அளவு ஹாப்பியாக சாப்பிட மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட் பொறுத்த அளவு நம்ம ஸ்பைசி லெவலில் மீடியம் சொன்னால் ஹையாக தான் இருக்கும், மைல்டு சொன்னால் மீடியமாக இருக்கும். கொஞ்சம் ஃபுட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக என் பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் குக் வித் கோமாளி பார்த்துட்டு நாங்களும் நல்லா ஃபுட்டை என்ஜாய் பண்ணோம். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது. மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என் குழந்தைங்களுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் தான், எப்பயுமே நூடுல்ஸ் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்களோட ரொட்டீன் வந்து இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். ஆனால் பிள்ளைங்க அதுக்கடுத்து ஜூஸ் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். என் குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். பை, டேக் கேர்.